அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த யோகா ப்ரோக்ராமை பார்த்து டெய்லி வீட்டில் யோகா பண்ணுறீங்க. எனக்கு நிறைய கால்ஸ் வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து பத்மாசனம். ரொம்ப ஒரு முக்கியமான ஆசனம். நேஷ்னல் ஃப்ளவர் மாதிரி. பத்மம்னா தாமரை ஆசனம், தாமரையை போன்ற ஆசனம் பத்மாசனம். இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற பத்மாசனம் முதல் நாள்லேயே உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருப்பீங்க. வெயிட்டுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. கண்டிப்பாக எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நீங்கள் பத்மாசனம் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த பத்மாசனத்தை ஃபஸ்ட்டு டேவே இந்த டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு செய்ய வேணான்றதுனால இந்த பத்மாசனத்தை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி பண்ணலாம், ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாதவங்க கூட எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பத்மாசனம் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பத்மாசனம் செய்கிறதுனால உடம்புக்குள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வராது. இந்த பத்மாசனம் பண்ணுறதுனால மட்டுமே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இது ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, மெடிடேஷன் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும். அந்த மாதிரி இந்த மெடிடேஷனில் நீங்கள் உட்கார்றதுக்கான முதல் நிலை, முதல் படியே இதுதான். இந்த பத்மாசனத்தில் உட்காரணும். இதில் நீங்கள் உட்கார்ந்தால் தான் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியும். அதுக்கான நிலை இது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பத்மாசனம் அப்படின்றத எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். 2 கால்களும் நீட்டுங்க. நீங்கள் முதல் ஒரு வாரம் வந்து 2 கால்கள் அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 10 தடவை உங்களுடைய ஃபூட்டை இந்த மாதிரி பண்ணணும். உங்களோட கால் பாதத்தை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். இது நீங்கள் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா நல்லா ஸ்மைலிங்காக பண்ணணும். எந்த விதமான கஷ்டமே இருக்கக்கூடாது. ஒரு வாரம் இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய வலது காலை மெதுவாக மடக்கி நீட்டணும். ரைட் லெக் மடக்கி மறுபடியும் நீட்டணும். ஒரே காலை நீங்கள் மொத்தம் 3 தடவை பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்த கால். இது நீங்கள் செய்யும்போது ரொம்ப மெதுவாக செய்யணும். உங்களுடைய இடது கால் இப்போ லெஃப்ட் லெக். அதே மாதிரி 3 தடவை பண்ணணும். உங்களுடைய 2 கால்களை சேர்த்து பண்ணணும். ஓகே, அப்படியே மெதுவாக டர்ன் பண்ணி உட்காந்துட்டு உங்களுடைய சுகாசனம் பத்மாசனத்துக்கு முன்னாடி போஸ்டர் இப்படி டர்ன் பண்ணி உட்காருங்க. அந்த பக்கம் வலது காலை மேலே போடணும். நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத்திங்கில் அதே போஸ்டரில் இருந்துட்டு 10 கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உங்களுடைய அடுத்த கால் லெஃப்ட் லெக் எடுத்து மேலே போட்டுடுங்க. மறுபடியும் அதே மாதிரி 10 கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதே போஸ்டரில் நம்ம எடுத்த உடனே பேசிக்காக பண்ணும்போது 10 கவுண்ட் பண்ணால் போதும். ஆனால் நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்ட் பண்ணவே கூடாது. அதனால் நீங்கள் நார்மல் ப்ரீதிங்கில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா சவுண்டாக வெளியில் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்டிங் மைண்டில் பண்ணாதீங்க. 1 2 3 கவுண்டிங்கிறது சவுண்டாக 10 கவுண்ட் வெளியில் போடணும். ஏன்னா நீங்கள் சவுண்டாக பண்ணும்போது உங்களுடைய ப்ரீதிங் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களோட கவுண்டிங்கை கண்டிப்பாக வெளியில் தான் பண்ணணும். முதல் ஒரு வாரம் இந்த யோகா வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ளோரில் உட்காந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால்களை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒவ்வொரு காலை மடக்கி நீட்டுற அதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். இது யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 6 மந்த்ஸ் கழிச்சு இதை நீங்கள் பண்ணலாம். இந்த பத்மாசனம் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகப்படியாக வரும் உங்களுக்கு. அதனால தான் இது பேர் ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது பத்மாசனம், லோட்டஸ் போஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்த்த யோகா வந்து
யோகாசனம்னாலே ரொம்ப முக்கியமான ஆசனம். இன்றைக்கி நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையாவது போயிட்டு உங்களுக்கு யோகா தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொல்லிவிட்டு அவங்க முதல்ல செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது, பத்மாசனம், லோட்டஸ் போஸ்டர். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு யோகாவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.